ஒரு மாணவனுக்கு மொத்தமே 200 மதிப்பெண்கள். 200 மதிப்பெண்களுக்கு 212 மார்க்கு மேக்ஸ்ல கணிதவியல்ல போட்டிருக்காங்க. இது பரவாயில்ல. மொழி பாடத்துல 200க்கு 211 மார்க் போட்டிருக்காங்க. இந்த லட்சணத்துல நம்ம என்ன பெருமை வேண்டி கிடக்குது? அங்க இருந்து ஒருத்தர் சொல்றாரு, கரெக்ட் கரெக்ட், இதான் நம்ம திராவிட மாடல்னால இப்படித்தான் தம்பி அப்படிங்கிறீங்க, அதானே? ஹலோ, அவசரப்படாதீங்க. இது திராவிட மாடல் இல்ல, உங்க குஜராத் மாடல். இந்த பித்தலாட்டம் எல்லாம் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தி கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி நரேந்திர தாமோதரதாஸ் பெருமையா பீத்துவார்ல குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு. அந்த குஜராத்ல 200 மதிப்பெண்கள் மொத்தமே. அதுக்கு 212 மார்க் போட்டிருக்காரு வாத்தியாரு மாணவனுக்கு மேக்ஸ்ல, கணிதத்துல. குஜராத் மொழிப்பாடம், இங்க நம்ம தமிழ் எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க குஜராத்தி மொழிப்பாடம் இருக்கு இல்லையா, அதுல 200க்கு 211 மார்க் போட்டிருக்காரு. இந்த லட்சணத்துல இது என்னடா பித்தலாட்டமா இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீட்டு தேர்வுல அதை விட பயங்கர பித்தலாட்டம் நடந்திருக்குது. இது பரவாயில்ல. குஜராத் இந்த லட்சணம்னா உத்தரப்பிரதேசத்துல ஒரு மாணவனுக்கு 56% மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க. எதுல? கல்லூரியில. கூட இருக்க பையன், இவன் முட்டா பயலாச்சா, இவன் அவ்வளவு பாஸ் பண்ண மாட்டானே, இவன் மார்க்கே வாங்க மாட்டானே அப்படின்னு சொல்லி தகவல் அறியும் உரிமை சட்டத்துல உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல பேப்பரை கொடுங்கடா, என்னடா எழுதியிருக்கான்னு பார்ப்போம்னு பேப்பரை போட்டு தகவல் உரிமை சட்டத்துல போட்டு நீதிமன்றத்துக்கு அலைஞ்சி திரிஞ்சு பெரும் போராட்டத்தை நடத்தி அவன் பேப்பரை வாங்கி பார்த்தா அவன் வெறும் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதி வச்சிருக்கான். ஜெய் ஸ்ரீராம்னு எழுதி வைத்தவனுக்கு மதிப்பெண்கள். இந்த லட்சணத்துல பல்லிழித்து கொண்டிருக்கிறது குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேச பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய கல்வியினுடைய நிலை. ஆனால் தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாயிருக்கிறது. உள்ளபடியே சொல்றாங்க, கைத்தட்டுவங்க எல்லாரும். திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றோம் இல்லையா, சாதித்தது என்னங்கிறது ரிப்போர்ட்டோட வந்திருக்குது. நான் இதோட குஜராத் உத்தரப்பிரதேசத்துல இன்னொரு கூத்து நடந்திருக்கு, அதெல்லாம் நான் விரிவா வீடியோக்குள்ள சொல்றேன். குஜராத் மாடல் பீத்திக்கிறார்களே, பாஜக மாடல் என்று பீத்திக்கிறார்களே, அதுவல்ல திராவிட மாடல். உள்ளபடியே புல்ல அரிக்குது கேட்கும் போதே. நம்ம வீட்டு பிள்ளைங்க செய்த சாதனைகள், அரசு பள்ளி மாணவிகள் செய்த சாதனைகள் புல்லரிக்க வைக்குது. எல்லாவற்றையும் விரிவாக பேசுவோம், வீடியோவிற்குள் சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீழ்ச்சி. தயவு செய்து தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள். தமிழ் கேள்வி என்பது மற்றும் ஒரு யூடியூப் சேனல் இல்ல, இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். இதுல நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். நாம ஒரு சமூக மாற்றத்திற்காக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம். சொந்தமாக தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லோருக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப முதல்ல இந்த குஜராத் கதைக்கு வருவோம். அந்த பையன் பேரு வன்ஷிபன் மணிஷ் பாய் அப்படின்னு பேரு. வன்ஷிபன் மணிஷ் பாய் 4ஆப்பு படிக்கிற பையன், 4th கிரேடு படிக்கிற பையன். அவன் மார்க் ஷீட்டை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன், நீங்க பாத்துக்குங்க. அதுல முதல்ல இருக்குது பாருங்க, அது 211 போட்டிருக்கா. மொத்த மதிப்பெண்ணே 200. அதுக்கு 211 மார்க் வாத்தியார் போட்டிருக்காரு. அது குஜராத்தி மொழி பாடம். 2வது வட்டம் போட்டு காட்டியிருக்கு பாருங்க, 212. அது மேக்ஸ் கணிதவியல் பாடம். என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. இதுவெல்லாம் இது மட்டும் தமிழ்நாட்டுல நடந்துருந்துச்சுன்னா, அண்ணாமலையில இருந்து ஒவ்வொருத்தனும் கேட்கிற கேள்வி இருக்குல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பான். குதிப்பானா இல்லையா? நீங்க ஜெய் ஸ்ரீராம் எழுதுறாங்க. இது ஜெய் ஸ்ரீராம் எழுதுறது ஒரு வேலையா? இதை எழுதுனதுக்கு ஒருத்தனுக்கு மதிப்பெண் எங்க குஜராத்ல 56%. அவன் சொல்றான், டே எங்க குஜராத்ல பல்கலைக்கழகத்துல நடக்குது இது. கூட இருக்கக்கூடிய மாணவன் தகவல் அறிவு உரிமை சட்டத்துல மனு போடுறான். அதை வாங்கினா கிரிக்கெட் வீரர்கள் பேரு, அதோட ஜெய் ஸ்ரீராம்னு பேரு. இதை 2 எழுதி வச்சிருக்காங்க. அவனுக்கு மதிப்பெண்கள் 56% மதிப்பெண்கள். இப்ப புகார் அளிக்கப்பட்ட பிறகு சரி ஒரு 50% வாங்கிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 6% ஜெய் ஸ்ரீராமுக்கு போட்டிருக்காருன்னா அப்படி இல்ல. அவன் பேப்பரை ரீவேல்யூவேஷன், ரைட்டா, திருப்பி மறுபடியும் வேல்யூவேஷன் திருப்பி என்ன செய்றாங்க, மறுபடியும் திருத்துகிறார்கள். மீண்டும் அவனுடைய விடைத்தாளை திருத்தினால் அவன் வாங்கின மார்க் என்ன தெரியுமா? முட்டை. வெறும் முட்டை மார்க். 0 மதிப்பெண்கள் வாங்கிய ஒரு மாணவனுக்கு ஜெய் ஸ்ரீராம்னு எழுதுறாம்னு சொல்லி 56% உத்தரப்பிரதேச பாஜக அரசு போட்டு பாஸ். இந்த லட்சணத்துல நீங்க திராவிட மாடலை குறை சொல்ல வர்றீங்க இல்ல, வரிஞ்சு கட்டிக்கிட்டு. இதுல ஒரு செய்தி சொல்லட்டுமா? நீங்க மனதை திடப்படுத்தி கொண்டு இந்த செய்தியை கேளுங்க. இந்த செய்தியை கேட்டீங்கன்னா சிரிச்சிருவீங்க. புதிய தலைமுறையில் வந்திருக்கக்கூடிய செய்தி. பிட்டடிக்க விடாமல் கெடுபிடி, உத்தரப்பிரதேச பள்ளிகளில் குறைந்தது தேர்ச்சி. இதான் செய்தி. உத்தரப்பிரதேசத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் 165 பள்ளிகளில்
எந்த ஒரு மாணவ மாணவியரும் தேர்ச்சி பெறவில்லை என தெரிய வந்துள்ளது. ஒரு பையன் கூட பாஸ் ஆகல. ஏன்னா கொஞ்சம் கெடுபிடி அதிகப்படுத்திட்டாங்களாம். ஏன் கெடுபிடி அதிகப்படுத்தினாங்கிறத நான் வீடியோ ஆதாரத்தோட காட்டுறேன், போட்டோவோட காட்டுறேன். அதையும் பார்க்கணும் நீங்க, முக்கியம். உத்தரப்பிரதேசத்தில் நடந்து முடிந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளன. இதில் மிகவும் அதிர்ச்சி தரும் விஷயமாக 165 பள்ளிகளில் எந்த ஒரு மாணவ மாணவியரும் தேர்ச்சி பெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இது மட்டுமில்லாமல் 385 பள்ளிகளில் 20% குறைவான மாணவ மாணவியர் மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதற்கு முந்தைய காலகட்டத்தில் உயர்நிலை பள்ளி தேர்வில் அதிகப்படியாக காப்பி அடிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும். அங்கதான் நல்லா பிட் அடிப்பானுங்களாம். இது ஒரு பெருமை. கௌசாம்பி என்ற இடத்தில் உள்ள 13 பள்ளிகளில் எந்த ஒரு மாணவ மாணவியரும் தேர்ச்சி பெறவில்லை. எப்படி? கௌசாம்பிங்கிற இடத்துல அங்கதான் பிட்டு நல்லா அடிப்பாங்களாம். பிட்டுக்கு பேர் போன ஊரு உத்தரப்பிரதேசல. அதுல ஒரு மாணவ மாணவியர் கூட தேர்ச்சி பெறவில்லை. புதிய தலைமுறை செய்தி. நீங்க என்ன பெருமை பீத்துறீங்க? நீங்க எங்க வீட்டு பிள்ளைகள் மெட்டி தாலி வரைக்கும் பரிசோதிக்கிறீங்க நீட்டுல. ஆனா நீட்டுல இப்ப என்ன நடந்திருக்குன்னா, வட இந்தியால அடிச்சிருக்காம பாருங்க. நீட்டுல காசு, கொள்ள காசு 20 லட்சம் ரூபாய் கொஸ்டின் பேப்பர் லீக்கா இருக்குது. அரசு மறுக்குது. ஆனால் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 24 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறான். எங்க? டெல்லி, பாட்னா, பீகார். பீகார்ல பாஜக ஆட்சி, பாஜக கூட்டணி ஆட்சி. பாட்னா, டெல்லி, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட். ராஜஸ்தான்ல எல்லாமே இவர்களுடைய கைங்கரியம். யாரு? பாஜகவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், பாஜக அதிகாரத்தை செலுத்தக்கூடிய மாநிலங்கள். இந்த மாநிலங்கள்ல 11 மாணவர்கள் உட்பட 24 பேர் கைது. நான் கேக்குறேன், நீ நீட்டுல தமிழ்நாட்டுல ஏதோ தமிழ்நாடு நீட்டை கண்டு அச்சப்படுகிறது, அப்படி இப்படி நீங்கள் நன்றாக படித்தால் எங்களுக்கு அறிவுரை சொன்னேன்ல. ஏன்டா இங்க இவ்வளவு பித்தலாட்டம்? ஏய், நீட்டை விடுங்க. 10th 12th இப்ப நான் சொன்னல பிட்டடி, அதாவது காப்பி அடிப்பதை தடுத்ததால் தேர்ச்சி சதவீதம் குறைஞ்சதுன்னு. நீங்க ஸ்கிரீன்ல 2 போட்டோ பாருங்க. இது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் நடக்கக்கூடிய கூத்து. பீகார், ஹரியானா பாத்துட்டீங்களா? எல்லாம் ஜன்னலை பிடிச்சு தொங்குறானா? 10th எக்ஸாம் சொந்தக்காரெல்லாம் கைத்தை போட்டு தொங்கி ஜன்னல் வழியா விட்டு கொடுக்குறாங்க. உள்ளபடி அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். பாவம், அந்த மக்களுக்கு கல்வி அறிவு இல்ல. நான் அவர்களை இழிவுபடுத்தல. பாஜக அப்படி வைத்திருக்கிறதுங்கிறேன். மத போதையை ஊட்டி அந்த மாணவர்களை அறியாமையில் வைத்திருக்கிறது. பீகார் முதலமைச்சர் அப்ப நம்ம நிதிஷ்குமார் கெஞ்சுகிறார், மாணவர்களை கெடுக்காதீங்க, பிட்டடிக்க அனுமதிக்காதீங்க. அதையும் தாண்டி மாணவர்களுக்கு பிட்டடிக்க உதவி செய்தால் கடும் தண்டனை என்று எச்சரிக்கிறார். இந்த நிலைமையில நீங்க யாருக்கு அட்வைஸ் பண்றீங்களா? தமிழ்நாட்டுக்கு. சரி ஏப்பா, என்ன சும்மா உனக்கு இதான் வேலை, பிஜேபி எப்பாவது குறை சொல்லிட்டே இருப்ப. தமிழ்நாட்டுல என்ன கிழிச்சது சொல்லு அப்படின்னா, தமிழ்நாடு கிழித்த கிளின்னு நீங்க சொல்றீங்களா? திராவிட மாடல் என்ன கிழித்ததுன்னு ரிப்போர்ட்டோட சொல்றோம். தமிழ்நாட்டுல அனைத்து மாவட்டங்களும், தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் 90 விழுக்காட்டிற்கு அதிகமான தேர்ச்சி. இப்ப +2ல ஸ்கிரீன்ல ரிப்போர்ட் பாருங்க, எந்தெந்த மாவட்டங்கள். அனைத்து மாவட்டங்களிலும் 90 விழுக்காட்டிற்கு அதிகமான தேர்ச்சி. சென்னையில நுங்கம்பாக்கத்துல அரசு, சீமான் சொன்னாரு சமீபத்துல, தமிழ் வழி கல்விக்கு பள்ளிக்கூடமே இல்ல, அதனால அவர் வீட்டு பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்திருக்கதா. அவர் வீட்டு பிள்ளைகளை இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்ததுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆங்கில வழி கல்வியை கற்று உலகம் முழுவதும் அந்த பிள்ளைகள் கோல வச்சினால் எனக்கு மகிழ்ச்சி, மாற்று கருத்து இல்லை. ஆனா தமிழ் மீடியம் இல்லைன்னு நீங்க ஒரு காரணத்தை சொன்னீங்களா, அதுதான் எனக்கு முரணா இருக்கு. நுங்கம்பாக்கத்துல அரசு பள்ளி, மகளிர் மேல்நிலை பள்ளி 100 விழுக்காடு தேர்ச்சி. அந்த மாணவிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? திராவிட மாடல் என்ன கிழிச்சதுன்னு கேக்குறீங்களாடா? நான் சொல்றேன், அந்த மாணவிகள் சொல்லுகிறார்கள், அந்த ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், காலை உணவு திட்டம் காலையிலே வந்துருவாங்க, இந்த பிள்ளைங்களுக்கும் சேர்த்து ஸ்பெஷலா கொடுக்கப்பட்டுச்சு. மாலை இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ். அரசு பள்ளியிலும் ஸ்பெஷல் கிளாஸ். ஏதோ நீங்க தனியார் பள்ளியில மட்டும் நடத்தல, அரசு பள்ளியில ஸ்பெஷல் கிளாஸ். அப்ப ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னா மத்தியானம் சாப்பிட்டுருக்கும் பிள்ளைங்க, சாயங்காலம் ஸ்பெஷல் கிளாஸ் 6 மணி வரைக்கும் போகுது. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? சுண்டல், இந்த மாதிரியான ஊட்டச்சத்து மிக்க மாலை சிற்றுண்டியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சியிலிருந்து. அந்த ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இது பெருமளவில் எங்களுக்கு கை கொடுத்தது. எல்லாம் அரசு பள்ளி மாணவி. நீங்க சேலம் மாநகராட்சி பள்ளிங்க,
மாநகராட்சி கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்ச ஒரு மாணவி, 12ஆம் வகுப்பு மாணவி, சிவானி ஸ்ரீ அப்படின்னு பேரு. அந்த மாணவி 569 மதிப்பெண்கள் 600க்கு. பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். 600க்கு 569 மதிப்பெண்கள் பெற்ற அந்த சிவானி ஸ்ரீக்கு HCL நிறுவனத்துல இமிடியேட்டா வேலை. 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனே நீ உயர்கல்வி படின்னு சொல்லிட்டு உயர்கல்விக்கான செலவை அந்த நிறுவனமே எடுத்துக்கிட்டு நிறுவனம் அந்த பிள்ளையை உயர்கல்வி படிப்பதற்காக எடுத்துக்கொண்டு உயர்கல்விக்கான செலவையும் கொடுத்து வேலைக்கான ஆர்டரை இப்பயே கொடுத்துட்டாங்க. ஒரு மாநகராட்சி பள்ளியில் படித்த மாணவி. 1-2ன்னு சொல்லல, ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமாக சொல்ல. அதான் நான் சொன்னேன், அனைத்து மாவட்டங்களிலும் 90 விழுக்காட்டிற்கு மேல் தேர்ச்சி அப்படின்னு சொன்னேன். நீங்க இந்த நான் முதல்வன் திட்டம் இருக்குல்ல, அந்த இந்த HCL சேர்ந்த மாணவி ஊடகங்களுக்கு பேசுகிறார். அந்த தங்கை மாணவி சொல்லுகிறார், நான் முதல்வன் திட்டம் எனக்கு பெருமளவில் உதவியாக இருந்தது, அதுதான் இந்த வெற்றிக்கு காரணம் என்று. நான் ஏற்கனவே பிரசாந்த் ஒரு மாணவர் UPSC, அதாவது IAS IPS தேர்வுகள் எழுதுறாங்களே, IAS ஆகவோ IPS ஆகவோ ஒருத்தர் பணியில் அமர வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு தேர்வாணையத்துல, பணியாளர் தேர்வாணையத்துல என்ன செய்வாங்க, பரீட்சை வைப்பாங்க, தேர்வு வைப்பாங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் UPSC. அந்த UPSC தேர்வு எழுதி பிரசாந்த் தேர்ச்சி பெற்று விட்டார். அவர் IAS ஆகவோ IPS ஆகவோ பணியில் அமரப் போகிறார். அந்த பிரசாந்த் சொல்லுகிறார், அரசு பள்ளியில் படித்தவர், நான் முதல்வன் திட்டம் எனக்கு கை கொடுத்தது. தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டம் எனக்கு பெருமளவில் கை கொடுத்ததுங்கிறார். நான் ஊருக்கு போயிருந்தேன், அங்க இருக்கக்கூடிய என்னுடைய உறவுக்கார பிள்ளைகள் பல பேர்ட்ட நான் கேட்டேன். ஆனா நான் முதல்வன் திட்டம் ரொம்ப பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் முதல்வன் திட்டம் உள்ளபடி எங்களுக்கு பெரிய அளவுல எங்களுடைய என்ன சொல்றது, கேரியரை பெரிய அளவுல அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு உதவியாக இருந்துச்சுன்னு. இது எதையுமே தெரியாம திராவிட மாடல் என்ன கிழித்தது, ஐயோ ஆவுன்னு கைய கால ஓட்டி இங்க ஒரு 10 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கல நிலவரம் அது அல்ல. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த பிள்ளைகளுக்கு புரியணும், இதெல்லாம் உத்தரப்பிரதேச பீகார்லயோ இப்படி இல்ல நிலைமை, இதெல்லாம் இந்த திராவிட மாடலால் கிடைத்தது. இதெல்லாம் படிச்சு அரசு பள்ளியில படித்து திராவிட மாடல் திட்டங்களின் மூலமாக படித்து ஒரு பெரிய பதவிக்கு போய் உட்கார்ந்த உடனே இந்த பிள்ளைங்க, பல பிள்ளைங்களே கேக்குது, திராவிடம் என்ன செய்து கிழித்ததுன்னு. அதான் வருத்தமா இருக்கு. அது ஒண்ணுதான் வருத்தம். இந்த பிள்ளைங்களுக்கும் புரியணும். நீங்க இங்க உங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இவ்வளவு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து நம்ம படிக்க வைக்கிறோம் அரசு பள்ளிகள்ல. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில், பாஜக ஆட்சி செய்யக்கூடிய வட மாநிலங்களிலேயே பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு தெரியுமா? பல பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை ஏற்கனவே நான் ஒரு வீடியோல காட்டினேன். உத்தரப்பிரதேசத்துல சப்பாத்தி கொடுக்குறான் மதிய உணவுக்கு. அந்த சப்பாத்தி, வெறும் சப்பாத்திக்கு வெறும் உப்பை தொட்டு சாப்பிட்டுக்கிறது பிள்ளைகள். பார்க்கும் போதே கண்ணுல ரத்தம் வருது. வெறும் உப்பை தொட்டு சாப்பிடுது. இப்ப நான் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. यूपी में। और ये डॉक्टर किसका, प्रिंसिपल का? प्रिंसिपल कौन है? आप ही हैं? ओके, तो ये प्रिंसिपल है। क्या नाम है? बच्चा लोग कैसा हो, कौन सी कक्षा है आपकी? இதுதான் அங்க இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதான் பள்ளிக்கூடாங்க. ஏற்கனவே ஒரு இமேஜ் பாத்தீங்க, பிட் அடிக்கிறதுக்கு தொங்குறான். இதான் பள்ளிக்கூடம். அங்க வாத்தியார் என்ன லட்சத்துல இருக்கிறான்னு ஏற்கனவே பார்த்தோம். ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சருக்கு போய் ஆங்கிலத்துல 4 வார்த்தை எழுத சொல்றாரு ஒரு ரிப்போர்ட்டர். இங்கிலீஷ் டீச்சர், இங்கிலீஷ் பாடம் எடுக்கக்கூடிய டீச்சருக்கு இங்கிலீஷ்ல 2 வார்த்தை எழுத தெரியல கோர்வையா. இதான் இப்படித்தான் இருக்குது குஜராத் மாடல். ராகுல் காந்திக்கு 2 வருட தண்டனையை கொடுத்த நீதிபதிக்கு கோர்வையா 2 வார்த்தை அந்த தீர்ப்பை பற்றி என்ன செய்ய தெரியல. உச்ச நீதிமன்றம் கண்டித்தது. நான் சொல்லல, என்னுடைய பார்வையில உச்ச நீதிமன்றம் கண்டித்தது. என்னவா இருக்குது யோசிச்சு பாருங்க. இப்ப இப்படித்தான் இன்றைக்கு வட இந்தியாவில் குறிப்பாக பாஜக ஆட்சியக்கூடிய மாநிலத்துல கல்வி அப்படிங்கிறது இந்த லட்சணத்துல இருக்குது. ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த நான் பேசி ஆகணும். அதை நான் இப்ப சொல்றேன். இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வீட்டுல இப்போ வீட்டுல சப்போர்ட் இருந்திருக்கும், சுண்டல் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, இவ்வளவு வசதி கொடுத்தாங்கன்னா நான் சொல்றேன். சின்னத்துறை இவர்கள் எல்லோரையும் விட மிகவும் பாராட்டத்தக்க ஒரு இடத்துல இன்னைக்கு நாங்குநேரி சின்னத்துறை, நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல படிச்ச பையன், கண்காட்டியாளர், சாதிய நோய் புறையோடி போயிருக்கக்கூடிய இந்த சமூகத்துல பாவம் பசங்களுக்குள்ள இப்ப அந்த பையனும் விக்டிம். யாரு? சின்னத்துறை வெட்டினானுங்களே அந்த பையங்களும் விக்டிம் தான். விக்டிம் நான் சொல்றது அவனும் பாதிக்கப்பட்ட மாணவன். இப்ப அவன் கேரியரே போச்சுல. அந்த பையங்க இன்னைக்கு சிறை.
இப்ப அந்த பையனுடைய வாழ்க்கையே போச்சு. அவனும் 10 பருவத்தில் கூடிய மாணவன் தான். சமூகம் அவனுக்கு சாதிய கற்றுக் கொடுத்திருக்கு. சமூகம் கற்றுக் கொடுத்த சாதிய உணர்வு, திரைப்படங்கள், ஊடகங்கள் இதுக்கு ஊட்டிய சாதிய வெறி அருவாளை தூக்கிட்டு போய் வெட்டிட்டான். இப்ப அவன் ஜெயில கிடக்குறான். சின்னத்துரை மீண்டு எழுந்து வந்து படித்து இன்றைக்கு அவன் பெற்ற மதிப்பெண்கள் 469 மதிப்பெண்கள். நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டவர்கள் சின்னத்துறைக்கு தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 469 மார்க். வெட்டுப்பட்டு கைகால் அசைக்க முடியாம மருத்துவமனையில நீண்ட நாட்கள் சிகிச்சை பெற்று நான் படிக்க வேண்டும் என்று உறுதியோடு படித்த சின்னத்துறைக்கு ஒரு பெரிய பாராட்டு. நீங்க நான் திருப்பி சொல்றேன், ஏன் நான் தமிழ்நாட்டில் போதாமை இருக்கிறதா என்றால் போதாமை இருக்கிறது. சின்னத்துறை சாதிய இந்த சமூகத்திற்கு கோர பிடிக்கு அவன் இரையானான், அவன் வெட்டுப்பட்டான் அப்படிங்கிறது வருத்தத்தை, வேதனையை, வெட்கப்பட வேண்டிய ஒன்று, மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட கொஞ்சம் ஒருபடி மேல இருக்குங்கிறதுக்கு என்ன உதாரணம் என்றால், அந்த சின்னத்துறை தமிழ்நாட்டில் இருந்த காரணத்தினால்தான் எல்லோருடைய ஆதரவும் அவனுக்கு கிடைத்தது. எல்லோரும், அதாவது மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களும், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இன்ன பிற சமூகங்களில் இருக்கக்கூடிய சமூக நீதி பேசக்கூடியவர்களும் உடனடியாக ஓடி சின்னத்துறை எங்கள் வீட்டு பிள்ளை என்று கை கொடுத்தார்கள். தமிழ்நாடு அரசு கை கொடுத்தது. அவனுக்கு அனைத்து விதமான மாரல் சப்போர்ட். அவன் படிச்சிருவான், அவனுக்கு மாரல் சப்போர்ட். கலங்காதலா தம்பி, எல்லாரும் கூட இருக்கிறோம்னு சொன்ன மாரல் சப்போர்ட். இன்னைக்கு சின்னத்துறை 469 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறான் என்று சொன்னால், மற்ற மாநிலங்களில் ஒருவேளை சின்னத்துறை மாதிரி ஒரு மாணவன் வெட்டுப்பட்டிருந்தான்னா அவனுடைய கேரியர் அதோட போச்சு. அந்த மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய அரசு வெட்டுப்பட்ட சின்னத்துறைக்காக நின்றிருக்காது. தமிழ்நாடு அரசு சின்னத்துறையின் பக்கம் நின்றது. அதான் பாராட்டத்தக்கது. இப்ப நான் திருப்பி இந்த இடத்துல சொல்றேன், சின்னத்துறை கண்டிப்பா படிச்சு பெரிய ஆளா வந்துடுவான். ஆனா நான் கவலைப்படுவது யாருக்கு தெரியுமா? இதை சரியா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிக்கலா போயிடும். இவனை அருவாள் எடுத்துட்டு வெட்டுனானுங்களே அந்த பையங்களும் யாரு? 10 பருவத்து மாணவர்கள், விக்டிம்ஸ். பாவம். அவனுக்கு இப்ப நீங்க 40 வயசுல ஒருத்தன் அருவாள் எடுத்துட்டு ஓட்டிட்டான்னா அவனை பாவம்னு சொல்ல முடியாது இல்லையா? இவன் 10 பருவத்தை தாண்டாத மாணவர்கள். இவனுக்குள்ள அந்த சமூகம் ஊட்டிய சாதிய வெறி, சாதிய உணர்வு, அதுக்கு அந்த மாணவர்கள் இரையாயிட்டான். இப்ப அவனையும் அதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும். அவனை திருப்பி நீங்க அந்த ஒரு பெரும் இளைஞர் பட்டாளத்தை அந்த பக்கம் தள்ளுறதல்ல வெற்றி. அவர்களுக்கும் சமூக நீதியையும் பகுத்தறிவையும் சாதி மத பேதமற்ற சிந்தனைகளையும் அந்த மாணவர்களுக்குள் ஊட்டி அந்த மாணவர்களையும் கல்வியால் உயர்த்த வேண்டும். யாரும் இங்க என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அந்த பொறுப்புணர்வோடு நம்ம என்ன செய்யணும், அந்த கடமை நமக்கு இருக்கு. அதுதான் உள்ளபடியான சமூக நீதியாக இருக்கு. அப்போ நம்ம நீங்க யோசிச்சு பாருங்க. திருப்பி ஒரு பக்கம் அரசு பள்ளி மாணவி மிகப்பெரிய சாதனையை படைக்கிறாள். ஒரு அரசு கார்பரேஷன் பள்ளியில் படித்த ஒரு மாணவிக்கு HCL வேலை கிடைக்குது. சாதிய பெரிய சிக்கல்களுக்கு அதனால் பெருமளவில் பாதிக்கப்பட்டு, உடல் ரீதியில் பாதிக்கப்பட்டு, உளவியலாக பாதிக்கப்பட்ட மாணவன் சின்னத்துறை மீண்டெழுந்து இன்றைக்கு 469 மதிப்பெண்களை பெற்று நிற்கிறான். அனைத்து மாவட்டங்களும் 90 விழுக்காட்டிற்கு அதிகமான மாணவர் தேர்ச்சியை பெற்று சாதித்திருக்கிறது. நான் முதல்வன் திட்டம் பெருமளவில் கை கொடுத்திருக்கிறது. கட் பண்ணா பேரலா அப்படியே வட இந்தியா பாத்தீங்கன்னா 200க்கு 212 மார்க் வாத்தியார் போடுறாரு. ஜெய் ஸ்ரீராம் எழுதினவனுக்கு 56% மார்க்க போடுறாரு. பிட்டு அடிச்சு நீட்டு தேர்வுல அவ்வளவு பெரிய முறைகேடு. எது நமக்கான மாடல் என்றால் திராவிட மாடல் தான் நமக்கான மாடல். இந்த மோடி மாடல் அல்ல, குஜராத் மாடல் அல்ல, அல்லது ஆரிய மாடல் அல்ல, வட இந்திய மாடல் அல்ல. நம்முடைய மாடல், தமிழ்நாடு மாடல், திராவிட மாடல், இதுதான் நமக்கான மாடல். இதுதான் தமிழ்நாட்டை இன்றைக்கு வளர்ச்சி பாதைக்கு இட்டு சென்றிருக்கிறது. இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி கண் முன்னாடி இருக்கக்கூடிய தரவுகள், சான்றுகள். இப்ப தமிழ்நாடு தொடர்ந்து கல்வியில் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. நீங்க இவ்வளவு சாதனைகள் செய்த காரணத்தினாலதான் இன்னைக்கு நான் ஒரு கூடுதலான மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்றேன். பீகாரில் இருந்து 250 ஆசிரியர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? தமிழ்நாட்டுடைய கல்வி திட்டம் எப்படி இருக்கிறது, தமிழ்நாட்டில் கல்வி எப்படி கற்பிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டுடைய கல்வி முறை என்னவாக இருக்கிறது, ஏன் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலமாக, உயர்ந்த மாநிலமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு பீகாரில் இருந்து 250 ஆசிரியர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். இது பெருமை. நம்ம தமிழ்நாட்டில இருந்து சொன்னா இந்தியாவில இருந்து உலக நாடுகளுக்கு போய் பார்ப்போம். உலக நாடுகளுடைய மருத்துவ வசதி எப்படி இருக்கிறது,
உலக நாடுகளுடைய கல்வி திட்டம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு போவோம். ஏற்கனவே குஜராத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. எதை பார்க்கறதுக்கு? தமிழ்நாட்டுடைய மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்கிறது. அந்த குஜராத் மருத்துவர்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள், தனியார் மருத்துவமனைகள் தோற்று போகும், அவ்வளவு சிறப்பான மருத்துவ கட்டமைப்பு அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது. கம்பைன் மெடிசின் எல்லா இடத்துலயும் இருக்குதுன்னா ஏற்கனவே ஆச்சரியப்பட்டு போனார்கள். இப்ப பீகாரிலிருந்து 250 ஆசிரியர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள் சொன்னா இது திராவிட மாடல் அரசுடைய சாதனை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மீண்டும் ஒரு முறை தேர்ச்சி பெற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். ஒருவேளை தேர்ச்சி பெற முடியாத பிள்ளைகளுக்கு கூடுதலாக நான் சொல்கிறேன், உங்களுக்கான வாழ்த்துக்கள். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னும் இது ஒரு ஜஸ்ட் ஒரு தேர்ச்சி, ஒரு தேர்வுல வெற்றியோ தோல்வியோ அல்ல முக்கியம். அதை தாண்டி நம்ம வெற்றி பெற முடியும். எழுந்து வாருங்கள். தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டே ஒண்ணு செஞ்சாங்க. தோல்வியடைந்த பிள்ளைகளை கவனத்தில் எடுத்து கருத்தில் கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு போய் கவுன்சிலிங் கொடுத்து அந்த பிள்ளைங்களை ஐடிஐ சேர்க்கலாமா அல்லது வேற என்ன சேர்க்கலாம்னு சொல்லி அந்த முயற்சியெல்லாம் அரசே செஞ்சது. அது பாராட்டத்தக்க முயற்சி. அந்த விதத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த தேர்வை சந்தித்த எல்லா பிள்ளைகளுக்கும் உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். தம்பி சின்னத்துரைக்கு வாழ்த்துக்கள். 3 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது இந்த அரசு, திமுக அரசு, திராவிட மாடல் அரசு. அதற்கும் என்னுடைய வாழ்த்துகள். நாம் இன்னும் வெற்றி நடை போடுவோம். தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு இட்டு செல்வோம். மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.